அறிவுடனும் ஆற்றலுடனும் வெல்லலாம். ஒரு முறை ஒரு காடு அருகில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர். ஒரு சிங்கமும் ஒரு குறும்பு குரங்கும். அவர்கள் இருவரும் குரங்கின் சுறுசுறுப்பு மற்றும் சிங்கத்தின் ஆற்றல் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தனர். குரங்கு, நான் மிக வேகமாக குதிக்க முடியும், எந்த மிருகத்தையும் வெல்ல முடியும். சிங்கம், நான் மிக வலிமையானவன், என் முன் யாரும் நிற்க முடியாது. ஒரு நாள் அவர்களுக்குள் விவாதம் வந்தது. உலகில் யார் மிகச் சிறந்தவன் தீர்மானிக்க அவர்கள் ஒரு சோதனை செய்ய முடிவு செய்தனர். ஒரு பெரிய பழமரத்தின் அடியில் ஒரு பழம் இருந்தது. பழத்தை யார் எடுத்துக்கொண்டால் அவன்தான் வெற்றி என்பதாகச் சொன்னார்கள். குரங்கும் சிங்கமும் ஓட்டம் தொடங்கினர். குரங்கு மரத்தில் குதித்து வேகமாக மேலே ஏறியது. ஆனால் பழம் தொலைவில் இருந்ததால் அது தன் செறிவான தந்திரத்தை கொண்டாடவே முடியவில்லை. இதே நேரத்தில் சிங்கம் கீழே இருந்திருந்தது. அதன் ஆற்றலால் மரத்தை நிலை குலையச் செய்தது. பழம் கீழே விழுந்தது. ஆனால் அதை பிடிக்க சிங்கத்துக்குச் சுலபமாக இருந்தது. பழத்தை பெற்றுக்கொண்ட சிங்கம் முதலில் பூரித்தது. ஆனால் குரங்கு தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டபோது சிந்தித்தது. நான் சின்ன சின்ன மூளை சிந்தனையில் மட்டும் திருப்தியடைந்தேன். ஆனால் தைரியமான செயல்கள் வெற்றியை கொண்டு வரும் என்பதை உணரவில்லை. இருவரும் தங்கள் திறமைகளை ஒருங்கிணைத்து சிறந்த செயல்கள் செய்ய முடிவு செய்தனர். அதன் பிறகு குரங்கின் அறிவும் சிங்கத்தின் ஆற்றலும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை அமைத்து அங்கேயே அமைதியாக வாழ்ந்தனர். கதை மோரல்: அறிவும் ஆற்றலுமாக இணைந்தால் பெரிய செயல்களை செய்ய முடியும். போட்டியில் அன்பும் புரிதலுமிருந்தால் வெற்றி உறுதி.